இன்னும் கொஞ்சம் நாள் கிருஷ்ணகிரி அழிய போதுங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எஸ், ஏன் அப்படின்னா இது கிருஷ்ணகிரிக்கே உரிய அங்கீகாரமா இருக்கிற இந்த கேஆர்பி டேம். இந்த கேஆர்பி டேம்ல இருக்கிற தண்ணியில வந்து ஃபுல்லா கெமிக்கல் கலந்து இப்போ வந்து பச்சை கலர்ல இருக்கு. இது வந்து எப்படி வருது அப்படின்னா நிறைய ஃபேக்டரிஸ்ல இருந்து டைரக்டா அவங்களுடைய ரசாயன கழிவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ட்ரைனேஜ் வந்து டைரக்டா வந்து இதுல வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாவே வந்து இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. இது ஏன் சரியான ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு செப்பரேட்டா ஒரு டீம் அமைச்சு, ஸோ இல்லை டைரக்ட் கலெக்டர் மூலியமாவோ இல்லை சிஎம் சார் மூலியமாவோ யாரோ ஒருத்தர் டைரக்ட் கண்காணிப்புல இதெல்லாம் வந்து இங்கன்னு மட்டும் நான் பேசுறேன், சுற்றி இருக்கிற தமிழ்நாடு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் பேசுறேன். ஸோ இந்த மாதிரி தொழிற்சாலைகளை வந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டரை எங்கே எப்படி போய் ரீசைக்கிளிங் பண்ணுறாங்களா, இல்லை என்ன நடக்குது, என்ன மாதிரி ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு, இல்லை எப்படி போய் மிக்ஸ் ஆகுது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி யார் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அவங்க தப்பு தடுத்து இது சரி பண்ணி விட்டால் இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். கேஆர்பி டேம்ல மீன் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே சாப்பிட வருவோம். அதை சாப்பிட்ற நம்மள மாதிரி மக்களை வந்து நினைச்சு பாருங்க. ஸோ இது சீக்கிரமாக அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து இது சரி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.